எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் டோட்டலாக ஃபெயில் ஆகிறதுன்றது ரொம்ப ரேர் கேஸ். நடுவில் ஆனால் லாஸ் வரும். ஆனால் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலான்னா, ஆல்ரெடி நீங்கள் அந்த சைமன் ஸ்னிக் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோல்டன் சர்க்கிள் கொஷின்ஸ் சொல்லிட்டு. நீங்கள் நெட்டில் நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ முதல்ல இப்போ நம்ம அந்த கோல்டன் சர்க்கிள் கொஷினுக்குள்ளே வரலாம். அந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய், அதாவது ஏன் என்னோட பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு அப்படின்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எழுத ஆரம்பிங்க. எதனால என் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ இது நிறைய காரணங்கள் வந்து நான் உதாரணம் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. பிஸ்னஸ் ஆஃபீஸ் ரெண்டுமே நீங்கள் பார்த்துருக்கும் போது நீங்கள் பிஸ்னஸோட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கு நிறைய பீப்புள் ஹையர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதாவது இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு, பேக்கேஜ் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருந்திருக்கா, அதனால உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிக்கலாம். இல்லைனா நீங்கள் பார்ட்னரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்னர் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாரு, அதனால கூட உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். பட் உண்மையான காரணன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் தான் உட்காந்து அனலைஸ் பண்ணி இதை எழுதணும். ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட், அதாவது என் பிஸ்னஸில் என்ன பிரச்சனை. இப்போது வந்து ப்ராடக்ட் பிரச்சனையா, இல்லை நான் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பிரச்சனையா, இல்லை என்னோட பிஸ்னஸுக்கு பீப்புள் பிரச்சனையா. ஸோ இந்த மாதிரி என்ன பிரச்சனை என்னுடைய பிஸ்னஸ்க்குள்ளே. நான் இப்போது வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய நான் தெரியாதனமாக வாங்கிட்டேன், அதில் வந்து தேவையில்லாத ப்ராடக்ட்ஸும் நிறைய ஸ்டாக் இருந்து போச்சு. இல்லை நான் வந்து இப்போ சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் ஒழுங்காக சர்வீஸ் கொடுக்கல, எதனால் நான் அது கொடுக்கல, என்ன சர்வீஸ் நான் ஒழுங்காக கொடுக்கல. அதே மாதிரி பீப்புள்னால் நீங்கள் அந்த பீப்புள் அனலைஸ் பண்ணலை, ஏன் அந்த பீப்புளுக்கு ஏன் நாலேஜ் இல்லையா, உங்கள் பிஸ்னஸுக்கு பீப்புள் நாலேஜ், அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதணும் வாட் கீழே. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹவு. இப்போ வந்து நம்ம ஒய் எழுதிட்டோம், வாட்னு எழுதிடும். இப்போ எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? மேபி நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணி நம்ம ஃபண்ட் ரெடி பண்ணலாம். இல்லையா நமக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட் இருந்தால் அவர்கிட்ட பைசா வாங்கி நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை என்ன பண்ணலான்றது நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா, நெவர் எவர் ரிப்பீட் த மிஸ்டேக் அகைன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தப்பு பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா திருப்பி அதே தப்பை நீங்கள் அடுத்த பிஸ்னஸ் பண்ணும்போது பண்ணாதீங்க. ஒரு பாடமாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரி பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட என்ன நடந்தது, இதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்னன்றதை பார்த்து போகிறதா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அது போக இல்லாமல் நீங்கள் வந்து என்ன கேட்கலாம், நிறைய அஃபர்மேஷன் கேளுங்க, பிஸ்னஸ் அஃபர்மேஷன் கேளுங்க, செல்ஃப் லவ் அஃபர்மேஷன் கேளுங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு மேலே நம்ம வெறுப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் அஃபர்மேஷன், செல்ஃப் அஃபர்மேஷன், மணி அஃபர்மேஷன், ஸோ எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனம் வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் பக்குவப்படுத்தி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும்போது இது கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் கேட்கறது கொஞ்சம் முடியாது, ஏன்னா மனம் வந்து ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க. பட் we have to overcome it. வேறு வழியே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.